ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலன் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் உங்க ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் சனீஸ்வரன் செவ்வாயுடன் இருக்கும் பட்சத்தில் சித்திரை மாதத்துல 11ஆம் இடத்தில் சூரிய பகவானும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க. அவரு உங்க 3க்கு அதிபதி. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுதுன்னா, நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பேரு, புகழ், வளர்ச்சி. என்னன்னா இவ்வளவு நாளா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்குமாங்க, என்னங்க நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், ஒரு மாசமும் இப்படியே போயிட்டு இருக்குன்ற மாற்றம் எல்லாம் மாறி இந்த மாதம் உங்களுக்கு என்னன்னாங்க, இவ்வளவு நாளா இருந்த நீங்க எதிர்பார்த்த உங்க திறமைக்கு ஏற்ற புகழ், பதவி, வளர்ச்சி, அதாவது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாவே இருக்கும். சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான், அதாவது உங்க ராசிக்கு 4க்கு அதிபதி, அவர் தான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல தொழில் பண்றவங்க கூட இருக்கும்போது இவ்வளவு நாளா இருந்து வந்த தொழில இருந்த பிரச்சனை, தடைகள், சங்கடங்கள், என்னங்க எங்க போனாலும் நமக்கு ஒரு கெட்ட பேரா இருக்குன்றதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைப்பெல்லாம் மாற்றும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் வரும்போது எதிர்பார்த்த லாபம், முன்னேற்றம், வேலையில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, தொழில் மாற்றம், அதாவது நீங்க இந்த கடனே வராதுன்ற அமைப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து பாத்தீங்களா, சரிப்பா அந்த கடன் வராம போட்டோம்ப்பா, நம்ம எங்கேயாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுட்டு இருப்பீங்க. இப்போ அவரெல்லாம் கூப்பிட்டு சார் இருந்தாங்க சார்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பைசா கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ வராத கடன்லாம் வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வேலையில இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்க உயர் அதிகாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள், திட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அதை செயல்முறைப்படுத்தாம இருந்திருப்பீங்க. அது இந்த மாதம் செயல்படுத்துவீங்க. செயல்படுத்தி அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு புகழ், பேர் வருதுங்க. அப்பா நீ பண்ணதுனால, இந்த ப்ராஜெக்ட்னால இவ்வளவு நம்மளுக்கு டெவலப் ஆச்சு, இந்த வேலை நமக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்ததுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இது வேலை பண்றவங்களும் சரி, தொழில் பண்றவங்களும் சரி, மாணவர்கள், முக்கியமா மாணவர்கள் இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று அதுல பரிசு வாங்கறதுக்கான அமைப்பு இருக்கு. உங்க அப்பாவின் அதாவது உங்க தாய் தந்தையாரின் பேரை காப்பாற்றும் யோகம் எல்லாம் உங்க மாணவர்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு விளையாட்டு துறையில இருக்கிறவங்களாம் இப்போ சக்சஸ் பண்றக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கும்போது, அதாவது விளையாட்டு துறையில இருக்கிற மிதுன ராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படுங்க. சரிங்களா, 10ஆம் இடத்துல செவ்வாய் சனீஸ்வரன் இருக்கும்போது முக்கியமா 12ஆம் இடத்தில், இந்த மாதம் 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் மாறுறாரு. சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மாறும் போது உங்கள் கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்
தீருங்க. இவ்வளவு நாளா நீங்க வந்து சில சிக்கல்கள், அதாவது அதே மாதிரி திருமண தடைகள், யாரெல்லாம் மிதுன ராசிகளுக்கு வந்து மேரேஜுக்காக கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ திருமண தடைகள்லாம் நீங்கி இந்த மாதம் திருமண பாக்கியம் கைகூடுற மாதமாக இருக்கும். யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பா அம்மாவோட சம்மதம்லாம் கிடைக்க பெற்று அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய வேண்டிய அமைப்புகள்லாம் சாதகமாக மாற்றக்கூடிய நிலைகள்லாம் இந்த மாதம் இருக்குங்க. முக்கியமா இவ்வளவு நாளா இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், தடைகள், தொந்தரவுகள், சங்கடங்கள்லாம் மாற்ற பெறப்பெற்று இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பேரு புகழ் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 3க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடைகள், ஒரு சங்கடங்கள், என்னங்க என்ன ஏதோ பண்றோம் ஆனா வந்து சக்சஸ் ஆக மாட்டேது, ஒரு ஃபெயிலியரா போகுது, இதை நடைமுறைப்படுத்த முடியலையே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா வீடு வாங்க முடியலையாங்க, அவரு இதை காட்டுற இந்த இடத்த காட்டுறாரு, அப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு உங்களை ஒரு குழப்ப நிலையிலே இருந்திருப்பீங்க. இந்த குழப்பெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா குரு உங்க ராசியிலே இருக்காருங்க. அடுத்தது வந்து அவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது இதுக்கு முன்னேற்றத்தை இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ வீடு வாங்குறதுக்கான அமைப்பு பிளான்ல இருக்கீங்களா? உங்களுக்கு வீடு வந்து நிறைவேற்ற இடம் வாங்குறதுக்கான அமைப்பு, அதுக்குண்டான முயற்சிகள் 3ன்றது முயற்சி ஸ்தானம். இப்போ இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சி எல்லாம் வந்து வெற்றி அடையாம இருக்கும், சாதகம் இல்லாம இருந்திருக்கும். ஆனால் இந்த சித்திரை மாதம் யாரெல்லாம் மிதன ராசிக்காரர்கள், மிதன ராசியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க இவ்வளவு நாளா பண்ணியிருந்த முயற்சிகளும் வெற்றியடையும். இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வெற்றி பாதையை மாற்றக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து இந்த மாதத்துல ஆட்சி பெறாரு. ஸோ ஆட்சி பெறும்போது உங்க குழந்தைகளின் முன்னேற்றம், உங்க குழந்தைகளின் படிப்பு, உங்க குழந்தைகளின் செலவுக்காக இப்ப நீங்க வந்து கடன் வாங்கணும், இல்ல காலேஜில் சேர்க்கணும் சார், அவங்களுக்கு வந்து நீங்க எஜுகேஷன் லோன் ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு சாதகமாக அமையும். மொத்தத்தில் இந்த மாதம் மிதுன ராசிக்கு சித்திரை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளா தடைப்பட்டு வந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பதவி, பேரு, புகழ் அனைத்து பாகியங்களும் கொடுக்க தயாராக இருக்கிறார் புதன் பகவான். சோ சூரியனும் புதனும் சேரும் போது உங்களுக்கு அனைத்து சுகங்களும் பலங்களும் பெறப்பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.